வெல்கம் டு தாராஸ் ஃபிசிக்ஸ் நியூ சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11 யூனிட் 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி கணக்கு 10 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். வெப்பநிலை மாறா, பருமன் மாறா மற்றும் அழுத்தம் மாறா சுழற்சிகளை காட்டும் பிவி வரைபடம் கீழே காட்டப்பட்டுள்ளது. ஒரு பிவி வரைபடம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெப்பநிலை மாறா, பருமன் மாறா, அழுத்தம் மாறா சுழற்சி நிகழ்வு. வெப்பநிலை மாறா, பருமன் மாறா, அழுத்தம் மாறா சுழற்சி நிகழ்வு தான் இந்த பிவி வரைபடம். இதே சுழற்சி நிகழ்வினை காட்டும் விடி வரைபடம், டி எக்ஸ்ஹெச்லையும் வி வந்து ஒய்ஹெச்லையும் எடுத்து வந்து வரைந்து ஒவ்வொரு நிகழ்விலும் வெப்பம் பரிமாற்றப்படும் முறையினை ஆய்வு செய்க. விடி வரைபடம் வந்து இதுக்கு வந்து விடி வரைபடம் வரைய சொல்லியிருக்காங்க. வரைஞ்சி ஒவ்வொரு நிகழ்விலையும் வெப்பம் வந்து பரிமாற்றப்படும் முறையை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இதுக்கு விடி வரைபடம் வரைவோம். ஸ்வியை வந்து ஒய்எக்ஸில் எடுத்துருக்க சொல்லியிருக்காங்க, டியை வந்து எக்ஸ்எக்ஸில். இப்போ நிகழ்வு 1 to 2, நிகழ்வு 1 to 2ல் பாருங்கள், இதில் வந்து பருமன் வந்து அதிகரிக்குது. இப்போ இப்படி லைன் ட்ரா பண்ணிங்கன்னா பருமன் வந்து அதிகரிக்குது. பருமன் வந்து அதிகரிச்சிச்சுன்னா அந்த அமைப்புக்கு வந்து வெப்பம் வந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இது இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன். அப்போ இதுலேருந்து இது வரை, இதுலேருந்து இதுனா பருமன் வந்து அதிகரிக்குது. அப்போ பருமன் அதிகரிக்குதுன்னா அமைப்பிற்கு வந்து வெப்பம் அளிக்கப்படுகிறது. இதில் 1 to 2 வந்து வெப்பநிலை மாறா நிகழ்வு. அப்போ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரா பண்ணணும். பருமன் வந்து அதிகரிக்கும். டெம்பரேச்சர் பாயிண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு பாயிண்ட். சரினா வால்யூம் வந்து அதிகரிக்கும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் அதிகரிக்கும். இதான் வந்து 1 to 2. ஃபஸ்ட்டு இதை ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து W = P delta V. இதில் வந்து பருமன் அதிகரிக்குது. பருமன் அதிகரிக்குன்னா வேலை செய்யப்படுகிறது. அப்போ W = P delta V. நிகழ்வு 1 to 2 வந்து வெப்பநிலை மாறா நிகழ்வு. வெப்பநிலை மாறா நிகழ்வு வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பருமன் வந்து அதிகரிக்குது. எனவே அமைப்பிற்கு வெப்பம் அளிக்கப்படுகிறது. பருமன் வந்து அதிகரிக்குது, அதனால் அமைப்பிற்கு வந்து வெப்பம் அளிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பருமன் மாறா நிகழ்வு 2 to 3 வந்து பருமன் மாறா நிகழ்வு. இதில் வந்து பருமன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா எப்படி ட்ரா பண்ணணும்? இங்கேருந்து இங்கே வி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஒரே வேல்யூ. ஃபஸ்ட்டு 1 to 2 ட்ரா பண்ணிவிட்டு வி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, பருமன் மாறா நிகழ்வில். ஸோ இப்படி ட்ரா பண்ணணும். சப்போஸ் டெம்பரேச்சர் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் இந்த 2 to 3ல் வந்து பருமன் வந்து மாறலை, பருமன் மாறாமல் ஒரே வேல்யூவில் தான் இருக்குது. பருமன் மாறாமல் அதனுடைய வெப்பநிலை வந்து உயருது, இதுலேருந்து இது வரைக்கும் உயருது. ஸோ இப்போ இதுலேருந்து அளிக்கப்பட்ட வெப்பம் வந்து அமைப்பின் அக ஆற்றலை உயர்த்த பயன்படுகிறது என அறியலாம். இந்த பருமன் மாறா நிகழ்வில் கொடுக்கப்பட்ட வெப்பம் வந்து அதனுடைய அந்த சிஸ்டத்தோட அக ஆற்றலை தான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டயக்ராம் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். பருமன் மாறானா பி வந்து கான்ஸ்டன்ட், சப்போ டி வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் நிகழ்வு 2 to 3ல் எழுதியிருப்போம். பருமன் மாறாமல் வெப்பநிலை வந்து உயர்கிறது. இதிலேருந்து அளிக்கப்பட்ட வெப்பம் வந்து வெப்பம் கொடுத்தீங்கன்னா பருமனில் வந்து சேஞ்ச் இருக்கும், அப்படி தானே? ஆனால் இங்கே வந்து பருமன் மாறா நிகழ்வு, அதனால் இங்கே பருமன்லேருந்து மாற்றம் இல்லை. அப்போ வந்து கொடுக்கப்பட்ட வெப்பம் வந்து என்ன ஆகுது? அளிக்கப்பட்ட வெப்பம் வந்து அந்த அமைப்பின் அக ஆற்றலை உயர்த்த பயன்படுகிறது என அறியலாம். இதே நிகழ்வு 1 to எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து கொடுக்கப்பட்ட வெப்பத்தின் காரணமாக தான் பருமன் வந்து அதிகரிக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, என்னோடய வால்யூம் வந்து.
இங்கே வந்து பருமன் வந்து மாறல. அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட அளிக்கப்பட்ட வெப்பம் வந்து என்ன ஆகுதுன்னா அமைப்போட அக ஆற்றலை வந்து உயர்த்துறதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு 3 to 1. 3 to 1 வந்து அழுத்தம் மாறா நிகழ்வு. அழுத்தம் மாறா நிகழ்வுனா அழுத்தம் P வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அழுத்தம் மாறா நிகழ்வு. ஸோ P வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த VT டயக்ராம் இப்போ ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ VT டயக்ராமில் இந்த 3 to 1 வந்து எப்படி ட்ரா பண்ணலாம்? இதுக்கு வந்து நல்லியல்பு வாயு சமன்பாடு எடுத்துக்கோங்க. PV = μRT. இதில் வந்து அழுத்தம் மாறா நிகழ்வு வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட், μR வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ எப்படி கிடைக்கும்? V directly proportional to T அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? V directly proportional to Tனா எப்படி நமக்கு கிடைக்கும்? ஆதிப்புள்ளி வழியே செல்லக்கூடிய ஒரு நேர்கோடு கிடைக்கும். ஸோ அப்போ ஆதிப்புள்ளி வழியே செல்லக்கூடிய நேர்கோடு அப்போ இந்த 3லேருந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆதிப்புள்ளியை நோக்கி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். 3லேருந்து ஆதிப்புள்ளியை நோக்கி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இதில் ஆரோ மார்க் நீங்கள் எப்படி போடணும்னா இதில் வந்து ஆரோ மார்க் எப்படி போட்டிங்க? பருமன் வந்து அதிகரிக்குது, அதனால் மேல் நோக்கி போட்டோம். இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்கிறதுனால ஆரோ மார்க் இப்படி வந்துச்சு. தென் ஆரோ மார்க் வந்து நெக்ஸ்ட் இப்படி தான் வரும். சார் இது எப்படி வரும் அப்படிங்கிறதுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஸோ வால்யூம் அதிகரிச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்கும், வால்யூம் குறைஞ்சிச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து குறையும். இதில் வந்து வால்யூம் குறையுது, அதனால் டெம்பரேச்சர் வந்து குறையும். சரினா இந்த சுழற்சி நிகழ்வில் வந்து வால்யூம் குறையும் போது வால்யூம் குறையுது, அப்போ டெம்பரேச்சர் வந்து குறையுது. நம்ம இதில் லைன் ட்ரா பண்ணுறதில்ல. ஸோ இப்போ ஆரோ மார்க் வந்து இப்படி ட்ரா பண்ணலாம். ஸோ வால்யூம் வந்து இங்கேருந்து இங்கே குறையுது. ஸோ அதே இது டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் நோக்கி குறையுது. ரெண்டுமே குறையுது, அதனால் ஆரோ மார்க் வந்து இப்படி ட்ரா பண்ணணும். ஸோ அப்போ இந்த 3 to 1 நிகழ்வில் வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அழுத்தம் வந்து மாறாமல் பருமனும் வெப்பநிலையும் வந்து குறைகின்றன. குறையுது. அமைப்பிலிருந்து வெப்பம் வெளியேறுகிறது. சில வந்து அமைப்பிலிருந்து வெப்பம் வந்து வெளியேறுது. இது ஒரு அழுத்தம் மாறா அமுக்கமாகும். இது வந்து குறையுதுல, அதனால் இது வந்து என்ன சொல்லுவோம்னா அழுத்தம் மாறா அமுக்கம். ஆரோ மார்க் இப்படி இருக்குது, அதனால் அமுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அழுத்தம் மாறா அமுக்கமாகும். மேலும் அமுக்கம்னா அமைப்பின் மீது வேலை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மேலும் இது வந்து அமைப்பின் மீது வேலை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அழுத்தம் மாறாமல் பருமனும் வெப்பநிலையும் குறையுது. வெப்பநிலை குறையும் போது அமைப்பிலிருந்து வெப்பம் வந்து வெளியேறுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வெப்பநிலை குறையுதுன்னா அமைப்பிலிருந்து வெப்பம் வந்து வெளியேறுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இந்த நிகழ்வு 3 to 1 வந்து அமைப்பிலிருந்து வெப்பம் வந்து வெளியேறுது. இது வந்து வர அழுத்தம் மாறா நிகழ்வு, அதனால் அமைப்பின் மீது வேலை செய்யப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த PV வரைபடத்தை யூஸ் பண்ணி நமக்கு கிடைச்ச VT டயக்ராம் என்னென்னா இதுதான். இதை நீட்டாக ட்ரா பண்ணி இதுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் நிகழ்வு 1 to 2, நிகழ்வு 2 to 3, நிகழ்வு 1 to 2, நிகழ்வு 2 to 3, நிகழ்வு 3 to 1. இதை வந்து நீட்டாக இப்படி எழுதிக்கோங்க. இதோட பயிற்சி கணக்கு 10 வந்து முடியுது. தேங்க்யூ.